Chiruti, Tala, Adi. Madu mekum kanne is a Tamil phrase. Madu, cow, mekum, grazing, eating grass, or roaming. Kanna, a loving or affectionate way of addressing someone, like dear or child. So, Madumekum Kanna can be understood as the little one, dear child, who grazes cows, usually referring to Lord Krishna in his childhood, since he is often depicted as a cowherd boy playing the flute while cows graze around him. On one fine day, baby Krishna wants to go cow grazing with his friends. His mother is not letting him go out for the cows to graze because of the sun outside. She planned in various ways to stop him from going out. Now we will welcome the beautiful dancers onto the stage for a narration. Pallavi. The meaning is, "Oh, my dear Krishna, don't go outside. I will give you some hot milk and a lot of candy and a handful of butter. It is very hot outside. Please stay at home with me." Mommy, I want to go outside. Please don't stop me. I don't want milk. I don't want candies. All I want to do is happily cow graze. You know, near the river Yamuna, there are lots of thieves that are very scary. If they come to you, you will start crying, "My beloved cowherd, don't go out." I am beyond the thieves, you know, Mother? If the thieves come to me, I will beat them up. Mother, please don't stop me. Anupallavi Part 2. On the hill Govardhana, there are lots of scary animals. If they come to you, they will eat you up. In the forest, all the wild animals love me, and if they come in a crowd, I will hunt and win them over. Charanam, when your father Nandagopala asks me where his child is, what should I reply to him? Tell Daddy I will be playing with my friends. And if he calls, I'll come running back and stand. Mother, please don't stop me. So, will Krishna go for cow grazing or not? Let's watch as these dancers bring the story to life on stage and find out if Krishna gets to go out or not. மடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். 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 கச்சின பால் தர கல்கண்டே சீனி தர கச்சின பாலும் தர கல்கண்டே சீனி தர கையில வெண்ணெய் தர வெயிலில் போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின பால் தர கல்கண்டு சீனி தர கையில வெண்ணெய் தர வெயிலில் போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன்.
காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. காய்ச்சின பால் வேண்டாம், காய்ச்சின பால் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம். கற்கண்டு சீனி வேண்டாம், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே, நீ போக வேண்டாம் சொன்னேன். கள்வனுக்கோர் கள்ளருண்டோ, கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்வருக்கோர் கள்வனுண்டோ, கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன். கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியை கண்டால் பயந்திடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே, நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். காட்டு மிருகங்கள் எல்லாம் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி செய்திடுவேன். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி செய்திடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாத நீயே. பச்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார். என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. பச்சமுள்ள நந்தகோபர் பாலன் எங்கே என்று கேட்டார்.
பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு. கெடியே நீ வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன். பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு.